அண்மை செய்தி. கன்னியாகுமரி ரயில் நிலைய சாலை முன்பு தாறுமாறாக ஓடிய கிரேன் வாகனம் மோதியதில் 2 பேர் பலியாகியுள்ளனர். தறிகெட்டு ஓடிய கிரேன் சாலை ஓரம் சென்றவர்கள் மீது மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். விபத்தை ஏற்படுத்திய கிரேன் ஓட்டுநர் தப்பி ஓட்டம் பிடித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தறிகெட்டு ஓடிய கிரேன் சாலை ஓரம் சென்றவர்கள் மீது மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். கன்னியாகுமரி ரயில் நிலைய சாலை முன்பு தாறுமாறாக ஓடிய கிரேன் வாகனம் மோதியதில் 2 பேர் பலியாகியுள்ளனர். விபத்தை ஏற்படுத்திய கிரேன் ஓட்டுநரை பிடித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கிரேன் ஓட்டுநரை பிடித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கன்னியாகுமரி ரயில் நிலைய சாலை முன்பு தாறுமாறாக ஓடிய கிரேன் வாகனம் மோதியதில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், இந்த விபத்து குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரி முக்கடல் சங்கமம் ரயில் நிலைய சாலையில வேகமாக சென்று கொண்டிருந்த கிரெயின் வாகனம் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி சென்று இருசக்கர வாகனம் மற்றும் பொதுமக்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சபரி மற்றும் முகமது சான் என்ற இருவர் சம்பவ இடத்திலே பலியாகியுள்ளனர். படுகாயமடைந்த 4 பேர் ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில ஒருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு ஆபத்தான நிலையில சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கிரெயின் ஆபரேட்டர் குடிபோதையில வாகனத்தை ஓட்டி வந்ததால இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து விபத்து நடந்த பகுதியில மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில இந்த விபத்து தொடர்பான வீடியோ காட்சிகளும் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.